கிளைமாக்ஸ் காட்சியை இயக்கச் சொன்ன சிஷ்யன் இயக்க மறுத்து ஊக்கப்படுத்திய குரு. 1981ஆம் ஆண்டு அக்டோபர் 26 அன்று பாரதி ராஜாவின் இயக்கத்தில் கமல் நடித்த டிக் டிக் டிக், ரஜினியின் இராணுவ வீரன் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களோடு போட்டியிட்டு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற படம் பாக்யராஜின் அந்த 7 நாட்கள். இப்படத்தின் கிளைமாக்ஸ் எனப்படும் உச்சக்கட்ட காட்சியை மட்டும் நீங்கள் இயக்கி தாருங்கள் என்று குருநாதர் பாரதி ராஜாவிடம் கேட்டிருக்கிறார் சிஷ்யன் பாக்யராஜ். அதற்கு குரு பாரதி ராஜாவோ, என்னையா இத்தனை அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கே, இத்தனை சீன் எடுத்திருக்கே, இந்த கிளைமேக்ஸையா உன்னால் எடுக்க முடியாது? இப்போ நான் உள்ளே வந்தால் ஏதோ பாரதி ராஜா உள்ளே வந்ததால் தான் இந்த படம் வெற்றியடைந்தது என்கிற மாதிரி சிலர் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இதற்கான முழு பலனும் உனக்குத்தான் வரணும், உன்னால் முடியும், தைரியமாக போய் எடு என்று பாக்யராஜ் வேண்டுகோளை மறுத்து தைரியம் கொடுத்து அனுப்பினார் பாரதி ராஜா. அந்த படத்தில் வருவதை போன்ற அற்புதமான குரு சீடன் உறவும் இவர்களுக்குள் இருந்தது. பாலக்காட்டு மாதவனுக்கு அவருடைய சங்கீதத்தை விட்டால் உலக நடப்புகள் எதுவுமே தெரியாது, அத்தனை வெள்ளேந்தியானவர். அதுபோலவே அந்த படத்தின் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனையும் இன்னொரு பாலக்காட்டு மாதவன் என்றே கூறலாம். இசையை தவிர அவருக்கும் வேறு எதுவும் தெரியாது என்று கவியரசு கண்ணதாசன் கூட பலமுறை விஸ்வநாதனை கிண்டல் செய்திருக்கிறாராம். அந்த 7 நாட்களில் உள்ள 5 பாடல்களுமே இனிமையானவை. கதைப்படி நாயகன் மலையாளி என்பதால் அந்த வாசனையோடு கூடிய சப்தஸ்வர தேவி உணரு இனி எண்ணில் வரதான மருளு என்று மலையாள வரிகளில் தொடங்கும் பாடல் பிறகு கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் நேரம் என்று தமிழ் வரிகளுக்கு மாறுவது அழகோ அழகு. படத்தின் இறுதியில் அம்பிகாவும் பாக்யராஜும் ஒன்று சேர்வார்களா இல்லையா என்கிற பதைப்பதைப்பு பார்வையாளர்களுக்கு ஏற்படும்படி திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தாலி சென்டிமெண்ட்டை வைத்து தமிழ் பண்பாட்டை காப்பாற்றிவிட்டார் பாக்யராஜ். இது பிற்போக்கத்தனமானது என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் வெகுஜன மக்களின் ரசனைகளையும் உணர்வுகளையும் பெண்கள் தாலிக்கு தரும் முக்கியத்துவத்தையும் துல்லியமாக அறிந்திருந்த பாக்யராஜ் அப்படி ஒரு முடிவை நோக்கி கதையை நகர்த்தியதில் வியப்பு ஏதுமில்லை. இன்று பார்த்தாலும் கூட சிறிதளவும் விறுவிறுப்பும் சுவையும் குன்றாமல் இந்த திரைப்படம் அமைந்திருப்பதற்கு முக்கிய காரணமாக பாக்யராஜின் வியக்கத்தகு திரைக்கதை அமைக்கும் உத்தியையும் திறமையையும் தான் சொல்ல முடியும். அதனால்தான் பாக்யராஜுக்கு இன்று வரை திரைக்கதை மன்னன் என்ற ஒரு பெயரும் இருந்து வருகிறது.